மற்றவர்கள் வந்து சுப்பேத்துறக்காண்டியோ அல்லது வந்து பெருமிதம் காட்டியோ இல்லை. அக்கா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த சாக்லேட் நினைக்கலப்பா, இவ்வளோ பெரிய சாக்லேட் எடுக்க வந்துட்டே இருக்குண்ணா. சூப்பர் கலர், நல்ல சாஃப்டான டீஷர்ட். வெல்கம் டு ஜெய் பிளாக். நான் உங்கள் சார் உங்களை வந்து கிடைக்குன்னு சொன்னால் என்னோட வீட்டை தான் நிற்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் 10:30. இன்றைக்கு வந்து சாட்டர்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சாட்டர்டேக்குரிய காணொலியாக நான் எடுத்து அதை வந்து இப்போ அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலி இந்த நேரம் எடுக்குன்னு அது இந்த காணொலி வந்து இப்போ போகிறேன்னோ தெரியலை. ஆனாலும் வந்து அவசியம் எடுக்கணுன்றதுக்காக தான் அதை எடுத்துக்கொண்டிருக்கேன். ஏன் சார் என்ன அப்படி முக்கியம்னு சொன்னால் நான் வந்து சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், சாக்லேட் சாப்பிடணும். ஸோ அதுக்காண்டி வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய கிஃப்ட் எல்லாத்தையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வடிவாக சாக்லேட் எல்லாம் சாப்பிடலாம் நான் சொல்கிறேன். அதுக்காண்டி தான் நான் இந்த காணொலி எடுத்துக்கொள்ள போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து இன்னைக்கு சாட்டர்டே ஒர்க்கர்ஸ்லாம் வந்து வெளியில் ஷாப்பிங் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா சமைச்சு ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் கொடுத்து நாங்களும் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு ஓகே. அதுக்கப்புறமா வந்து அக்காவையும் வந்து வெளியில் கூட்டிகிட்டு கொண்டு போகணும். அது இன்னைக்கு சரியான வெயிலாக இருக்குது, காற்று கூடையில் சரியான வெயிலாக இருக்குது. அப்போ அக்கா சொல்லியிருந்தேன் நாங்கள் 4 மணி அளவில் போக முடியும். சரி, அப்போ அதுக்கு அடுத்ததாக நான் என்ன வேலை செய்யலாம்னு சொன்னால் மனுஷத்தில் இருக்கிறதுன்னு இல்லை, முக்கியமான ஒரு வேலையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கண்ணுக்கு முன்னாலே இருந்துச்சு. அது என்னென்னு சொல்லிட்டு காட்ட போகணுமே. இந்த காணொலி வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலி அண்ட் வந்து புதினம் பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் உண்மைக்குமே வந்து நான் மற்றவர்கள் வந்து சுப்பேத்துறக்காண்டியோ அல்லது வந்து பெருமிதம் காட்டியோ இல்லை. நீங்களும் வந்து பிளாக் வச்சு பாருங்க, அதாவது அப்போ தெரியும் என்னென்னு சொன்னால் ஒரு நாள் வீடியோக்கே நாங்கள் வர பாடன்னு சொல்லிட்டு குழப்பமாக இருக்குமே. ஒரு நாள் விடிஞ்சிட்டாலே பிளாக் வச்சுருக்கிறவங்களுக்கு முதலாவது முக்கியமாக வந்து நிற்கிறது வந்து இன்றைக்கு என்ன பிளாக்கு நாங்கள் என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டோம். அப்படி யாரு கேட்கல என்ன சொல்கிறது, கிஃப்ட் வீடியோ எதாவது எல்லாம் வந்துடுதோ நாங்கள் அந்த ஒரு சங்கட சம்பவங்களை வந்து அவங்களோட பகிர்ந்து கொள்வது. அப்போ அந்த வகையில் தான் ஓகே என்னுடைய இந்த கிஃப்ட் விலையை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு இன்றைய நம்ம வந்து பகிர்ந்து கொள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து எங்களோட சப்ஸ்கிரைபராக இருந்து இப்போ வந்து எங்களோட ஃபேமிலி உறவாக நேற்று தினம் கூட நாங்கள் அக்காவோட வந்து ஷாப்பிங் பண்ணும்போது அந்த கடைக்காரர் எல்லாமே கேட்டோம் இது யார் உங்கள் அக்கான்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஒன் வே டான்ஸ் தான் ஆமாங்கடா அக்கா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். அப்படி வந்து ஒரு ஃபேமிலி உறவாக இருக்கிறா அக்கா வந்து இன்றைக்கி இந்த வீடியோ நான் இப்போ அதாவது இந்த வீடியோவை பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து எங்களுடைய ஃபேமிலி உறவுகளே கொஞ்சம் ஒரு சில பேர் குழப்பமாக இருக்கும். ஓகே, அதில் இதுலேயே இருந்து சொல்லிட்டு இருந்தால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காது, நிறைய கதைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த நான் காணொலி என்ன பார்க்கணும்னு சொன்னால் வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்துருக்கேன். பட் நான் வந்து உண்மைக்குமே இவ்வளவு அப்பா எனக்கு கிஃப்ட் கொண்டு வருவாண்டு சற்றும் எதிர்பார்க்கல. சாக்லேட் வகையாக இருக்கலாம், அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அப்படின்ட்டுலாம் நிறைய எல்லாம் கொண்டு வந்துருக்குறா. அக்கா சொன்னுவான் ஷேரு கொண்டது நான் என்னத்தை மேலே கொண்டு வரணுமோ அதை கொண்டு வர சொல்லிட்டு அந்த பொருளையும் தாண்டி நான் எனக்கு அதெல்லாம் கொண்டு வந்துருக்கா. ஸோ அப்போ இன்றைக்கு வந்து எல்லாம் என்னென்ன கொண்டு வந்துருக்கான்னு சொல்லிட்டு அப்போ இப்போ வந்து நான் ஒரு மேசை போட்டு அதுக்கப்புறமா மிளகை பக்கமா என்னுடைய கிஃப்ட்களை தான் வச்சுப்பேன். ஃப்ரான்ஸ்லேருந்து வந்ததான கிஃப்ட்களை தான் வாங்க பார்ப்போம். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா, இந்த பக்கம் ட்ரெஸ், அப்புறம் வந்து சாக்லேட், அப்புறம் வந்து ஹேண்ட்பேக்குள்ள என்னெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்படியா, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பார்க்க பாருங்க, இங்கே சாக்லேட் வகையை பார்த்தீங்களா மக்களே. அக்கா ஃபஸ்ட்டு எனக்கு இந்த சாக்லேட்டுன்னு நினைக்கலப்பா, இவ்வளோ பெரிய சாக்லேட் வந்து இப்போ ஃப்ரிட்ஜுக்கு வைக்காமே வெளியிலேருந்து வெயில நடுவுது. அப்போ நான் வந்து இதை காணொலி எடுத்துட்டு தான் அதை வந்து ஃப்ரிட்ஜுக்கு நான் வச்சு சாப்பிடணும்னு இருக்கேன். சாக்லேட் வந்தாலும் என்னுடைய உறவுகளுக்கு வந்து எஸ்கே ஃபேமிலிக்குன்னு சொல்லி அக்கா கொடுத்துருந்தாலும் அடுத்த கட்டமாக எனக்கு முன்னுக்கு ஓடி வர ஒரு சில உறவுகளும் இருக்கும். உண்மைக்குமே அந்த வகையில் நான் எல்லாம் கொடுத்து தான் சாப்பிடுவேன். இப்போ பாருங்கோ அக்கா வந்து இந்த சாக்லேட் கொண்டு வந்துருக்கா. இதை வந்து உடைச்சுன்னா இதுக்குள்ளேயா இருக்கு சரியா. அடுத்தது வந்து நாங்கள் எல்லாமே ஒரே வகையான சாக்லேட் தான் பார்த்தீங்களா. பீனட்ஸ் ஓகே, பீனட்ஸ் பாய்ஸ் சாக்லேட் வகையில் வந்து அக்காவுக்கு இவ்வளோ தான் கொண்டு வந்திருக்கா. அதுக்கப்புறமா வந்து நான் ஃபைனலி தான் இந்த பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
என்னென்னு சொன்னால் இது வந்து ஸ்பெஷல். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலானது. அப்போ இது வந்து இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணும்போது அக்கா வந்து வீட்டுக்கு போகிறதுக்காக என்னென்னு சொன்னால் ஃப்ளாஸ், டிஷர்ட் அண்ட் வந்து டாப் பாக் எல்லாம் எடுத்துருந்தாங்க. அப்போ இப்படியே வந்து அக்காவுக்கு நான் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு டிஷர்ட் வந்து எனக்கு அது பிடிச்சிருந்தது. அப்போ அக்கா சொல்லியிருந்தா ஓகே ஷேர் எடுங்க உனக்கு நல்லா பாவிக்கும். அப்போக்கு வந்து எனக்கு தெரியாது அக்கா இவ்வளோ அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி அப்போ எனக்கு அது பிடிச்சிருந்தேன்னு சொல்லி போட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். உண்மைக்குமே வந்து நான் அப்போக்கு நினச்சது ஓகே இந்த ஒரு ட்ரெஸ் தான் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு அக்காவை எனக்கு பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இது வந்து ஜீன்ஸுக்கு போடுறது. இங்கே நல்ல ஒரு டிஷர்ட் டாப் பார்த்தீங்களா. இது வந்து அந்த கருத்துத்துறை மாஸ்க் கடையில் நாங்கள் எடுத்துருந்தாங்க. இது விலை வந்து 2000 ரூபா ஜீன்ஸுக்கு போடுறது. இதைத்தானே நான் பார்த்தா எடுத்துக்கொண்டு வந்தால் அக்கா வந்து ஈவினிங் டைம் வந்து உண்மைக்குமே எனக்கு சரியான ஷாக் பண்ணிட்டேன். உண்மைக்குமே சரியான சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஓகே அடுத்ததாக பிரான்ச் கொண்டு வந்தேன் எல்லாத்தையும் பார்ப்போம். சரிதானே எனக்கு வந்து கிஃப்ட் வந்தால் நான் என்ன செய்வேன்னா உடனே நானே எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துடுவேன். இருந்தாலும் வந்து நேற்று நைட்டு அவ்வளோத்துக்கு ஆர்வமாக பார்க்கல. ஸோ இந்த பேக்குக்கு பாருங்க எல்லாமே வந்து அப்போ எனக்கு பார்த்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஜீன்ஸ் போடுறவங்க தான் சேர்வன்னு சொல்லி கேட்டால் அப்போ அந்த மோமெண்ட் அப்போ கூடுதலாக அக்கா வந்து ப்ளவுஸ் போனதுக்கான எல்லாமே நல்ல துணி. இது வந்து நல்ல கலர் எனக்கு பிடிச்சிருக்குது. மற்றது வந்து என்ன சொல்வது அங்கே விட்டு மற்ற பெண்களுக்கு எல்லாம் கரசன்னு கொண்டு இல்லைன்னு சொன்னால் லக்கேஜுக்கு வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வரையிலாது. அதனால இங்கே வந்து எடுப்போம்னு சொல்லியிருந்தேன். பிறகு அப்படித்தான் இன்னும் நாங்கள் கேட்டாக்கா இன்னும் என்ன வேணுமோன்னு சொல்லிட்டு நான் வேணாம்னு சொல்லியிருந்தேன். ஓகே இப்போ இதில் ப்ளவுஸ் பார்த்தேன். அடுத்ததான் பார்க்கணும் எனக்கு தான் அக்கா வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸே கொண்டு வந்துருக்கலாம். உண்மைக்குமே இந்த துணியும் நல்லா பாவிக்கும். இது வந்து ஸ்கர்ட்டுக்கும் போடலாம் ஜீன்ஸுக்கும் போடலாம். ஆனால் அக்கா கூடுதலாக நான் ஜீன்ஸுக்கு போட முடியாது எல்லாமே கொண்டு வந்துருக்கேன். ஓகே நல்ல துணி. இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளவுஸ் சொல்லியிருந்தாக்கா நான் கொண்டு எல்லாமே கூடுதலாக ஜீன்ஸு போடுற மாதிரி தான் ஃபுல் ஸ்லீவ். நல்ல துணி நல்லா கழுவி பாவிச்சு. தேங்க்யூ அக்கா. நான் எதிர்பாராத பிக்சர். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா கழுவி பாய்க்க முடியாது. இந்த பார்த்தீங்களா இது வந்து ஜீன்ஸுக்கு தான் போடுறது. அடுத்தது பாப்பம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளவுஸ் பார்த்தீங்களா இந்த டெனிம் ஜீன்ஸ் போட நல்லா இருக்கும். நல்லா ஃபுல் ஸ்லீவ் மெல்லிய ஜெலோ பாருங்க. மேக்மே இந்த டிசைனில் வந்து என்னோட ப்ளவுஸே இல்லை. ஸோ எனக்கு பிடிச்சிருக்குது. தேங்க்யூ அக்கா. ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னேன் அது எல்லாத்துக்குமே வந்து எனக்கு உண்மைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இப்போ வந்து பாருங்க நல்ல ஒரு டிஷர்ட். இதில் கலரே ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்குதுண்ணா. நல்ல சாஃப்ட்டு பார்த்தீங்களா நல்ல ஒரு க்ரீன் கலர் டிஷர்ட் ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் பார்த்தீங்களா. ஓகே இது வந்து ஜீன்ஸ் சூப்பர் கலர் நல்ல சாஃப்டான டிஷர்ட். ஒர்க்க டைமில் வந்து இந்த டிஷர்ட் போட்டுக்கொள்ளலாம். ஓகே
பார்த்தீங்களா இப்போ அக்கா வந்து எனக்கு இவ்வளோ ரசம் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து கொண்டு வந்தலாம். ஓகே, இது இவ்வளோ வந்து ஃப்ரான்ஸில் கொண்டு வந்தது. இது நேற்று தினம் சொன்னால் என்னோட பத்திர கடையில் வேணும். சரியா? அப்புறம் வந்து சாக்லேட்டோடையும் பார்த்தாச்சு. இது நல்ல சத்தான சாக்லேட் தான், எல்லாமே கச்சா அந்த உற்பத்தி. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே எனக்கு என்ன ஒரு பொருள் இது எப்படி கிடைச்சாலுமே ஃபஸ்ட்டு நான் வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லிட்டு உண்மைக்குமே வழி நடத்துறது வாழ வைக்கிறது எல்லாமே கடவுள் தான். இன்னொரு பொருளை கிடைச்சிருந்தாலும் கடவுளால் பேசப்பட்டு தான் மனசில் கொண்டு வேண்டும். மற்றது வந்து எப்போவுமே கொடுக்குற சுபாவம் இருக்கணுமே. நான் கூட என்னுடைய இருக்கிற ஹேண்ட்பேக் டிஃபன் இப்போ இந்த நாட்கள் எல்லாம் குறைஞ்சி கொண்டு வருது. என்ன எங்களோட யார் நல்ல பழக்கத்தில் கேட்க அவர்கள் என்ன தேவையில் இருக்கணுமோ அவைக்கு நான் நல்லா பார்த்து அவையா கேட்காமே நான் பார்த்து செய்கிற ஒரு ஆளுங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இரண்டமடுவிலேருந்து குமாரன் அவங்களுக்கு மீன் கொண்டு வராங்க. இன்னைக்குமே அவருக்கு வந்து ஒரு படிக்கிற மகள் அப்புறம் வந்து வாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க. அப்போ அவர் வந்து ஒவ்வொரு முறையும் வரும்போது நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸ் கொடுத்து விடுறது. போன முறை கூட 2 ஹேண்ட்பேக் கொடுத்து விட்டான். அது வந்து அம்மா கொண்டு மகளை கொண்டான்னு சொல்லிட்டு இதை வந்து நான் போய் சொல்லல என்று அவங்களே வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும். அப்போ வேறு அப்படி வந்து கொடுக்குற நாடு இன்னைக்குமே எனக்கு வந்து இந்த ஹேண்ட்பேக் இருக்கு. வேறமோ இந்த ஹேண்ட்பேக் வந்து வேறமோ நல்ல கலரில் வந்து இப்படியும் கொழுகலாம். வேறமோ பார்த்தீங்களா இங்கே இப்படியும் கொழுகலாம். சேம் டைம் வந்து அடுத்ததாக இன்னொரு ஸ்டைல் பார்த்தீங்களா இப்படியும் கொண்டு போகலாம். பார்த்தீங்களா இதை வந்து இப்படி வச்சு பார்த்தீங்களா 2 விதமான ஸ்டைலில் ஹேண்டு. சரியா? ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேக்கே எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இந்த பேக்குக்குள்ளே இருக்கிறது வந்து அதை விட ரொம்ப பிடிச்சிருக்குது. அக்கான்னு சொல்லுவா ஷேர் என்ன கொண்டு வரோம்னு எனக்கு தெரியுமென்று சொல்லி அதான் நான் முதலாவதே நான் ஷாப்பிங் பண்ணலாம் எனக்குன்னு சொல்லிட்டு அந்த வகையில் வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குமென்னு சொல்லி அதாவது இந்த பேக்குக்குள்ளே ஷேர் தேவையானதும் ரொம்ப பிடிச்சது தான் இருக்கு. நான் கொண்டு என்னவா இருக்குமென்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? தோடு சொல்லுங்க. தோடு தோடு எங்க கேமராமேன் சொல்கிற தோடா? யூனோ யுவர் ஆன்சர் இஸ் வெரி ராங். அடுத்து இன்னும் ஒரு வாட்டி சொல்லு. அடுத்தது என்னவா இருக்கு சொல்லு. தெரியலையா? கூடவே பயணிக்கிற உனக்கே தெரியலைன்னு சொல்லிக்க அப்புறம் சில சொல்ல வீடியோ பார்க்குற அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சொல்லுடா என்னன்னு வேறு எடுத்துக்காடுங்க சொல்கிறேன். அப்படி ஜோக் இப்போ சொல்லட்டா சொல். லிப்டிக். யா உண்மைக்கு வந்து வகை வகையான லிப்ஸ்டிக் அண்ட் வந்து கியூடெக்ஸ் அடுத்தது வந்து மஸ்காரா எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்தது. நான் உண்மைக்குமே வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஓகே நான் வெளியில் எடுத்துகிட்டு காட்டுறேன். என்ன நான் கொண்டு தான் எடுப்போம். பாருங்க இது வந்து என்னது லிப்ஸ்டிக். அக்கா சொல்லியிருந்தா இது ஒரு பக்கம் வந்து லிப்ஸ்டிக் கவரில் அடிக்குது, அடுத்த பக்கம் வந்து பவுடர் போடுறலாம். டிசைனாக தான் கொண்டு வந்துருக்கலாம். ஒரு அக்களுக்கு கொடுக்கும்போது நல்ல வேல்யூவானதாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து ஷாப்பிங். என்ன இது எடுக்கவே இவ்வளோ டைம் ஆகுது. என்ஜாய் செய்து நோ இதுதான் பார்த்தீங்களா ஸோ பார்த்தீங்களா நல்ல கலர் லிப்ஸ்டிக் பார்த்தீங்களா. ஓகே, இந்த பக்கம் வந்து லிப்ஸ்டிக் அடிக்கிறதாம், மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட பார்த்தீங்களா இது இந்த பென்சில் மாதிரி இவ்வளோ நோட். இது வந்து இப்படியே பார்டர் போடுறோம். ரேக் அதிகமாக அப்படியே எடுத்து வச்சுட்டு மேலே பார்டர் போடுறோம். ஓகே, வித்தியாசமாக தான் இருக்கும். உண்மைக்குமே இதுவரை இது என்னட்ட இல்லையா அக்கா? வித்தியாசமாக தான் இந்த மாதிரி கொண்டு வந்துருக்குறீங்க. தேங்க்யூ அக்கா. ஓகே, ஆனால் இதை வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறது வந்து நேச்சுமா குட்டி. அடுத்ததா பார்ப்போம். இது வா இந்த கலர் சூப்பராக இருக்கு.
பாருங்க நல்ல சூப்பர் கலர். இது வந்து நாளைக்கு வந்து என்னமா போடக்கூடிய ட்ரெஸ் வந்து பிங்க் கலர். அதனால நான் ஒயிட், இங்கே பாருங்க ஒயிட், ஒயிட்டில் தான் இருக்கு. புதுசாக எல்லாம் முதலாவது இனிமா தான் நாளைக்கு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்ப்போம் என்ன இருக்கும். மஸ்காரா பார்த்தீங்களா? அது என்ன மற்ற பக்கம் இருக்குது. இந்த பக்கம் மஸ்காரா ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. பார்ப்போமா? இது ஒரு வகை டிசைன், இது ஒரு வகை டிசைன். பார்த்தீங்களா? எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. நல்ல குவாலிட்டியான திங்ஸா. தேங்க்யூ அக்கா. ஓகே சென்ட் வாசனை Wow. 100 மீட்டர் தூரத்தில் போனாலும் மனம் அப்படி இருக்கு. ஓகே முடி பாருங்க. இது என்னவா இருக்கும்? இது என்னவா இருக்கும்? இது கொஞ்சம் திருப்புங்க அப்படின்ட்டாரு. என்னன்னு தெரியல. இதுவும் லிப்ஸ்டிக் தான். எனக்கு சந்தேகமாக தான் கிடையாது. என்னென்னு பார்ப்போம் இருக்கா? லிப்ஸ்டிக் தான். ஓகே இது வந்து லிப்ஸ்டிக். பார்த்தீங்களா? லிப்ஸ்டிக். ஓ நல்ல கலர் உண்மைக்குமையா சூப்பர். தான் அக்கா சொல்லியிருந்தேன் ஷேருக்கு என்ன கொண்டு வரணுமோ ஃபஸ்ட்டு அதைத்தான் நம்ம அதே ஷாப்பிங் பண்ணாண்டே கொண்டு. பார்த்தீங்களா? கலர்கள் வித்தியாசமாக. ஓ பார்த்தீங்களா? நல்ல டார்க் பிங்க். இது வந்து நாளைக்கு ஏஞ்சி மார்க் பயன்பட போதான். ஓகே அடுத்ததான் லிப்ஸ்டிக். இன்னும் ஒவ்வொரு கலர் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? நல்ல கலர் க்ளூடெக்ஸ். ஆஹா இதுவும் நாளைக்கு நீங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பயன்பட போய் நல்ல பிங்க். அப்பா இன்னைக்கு இந்த கலர் வந்து சூப்பர் கலர். டார்க் மரம் இந்த கலர் மேலே விருப்பம். இந்த கலர்ல எல்லாம் க்ளூடெக்ஸ் வந்து இருக்கும் ஆசைப்பட்டு நான் ஓகே கிடைச்சிருக்கு. எடுக்க வந்தோண்டே இருக்குண்ணா. பார்த்தீங்களா? நெல்லிய பிங்க். அப்புறம் வந்து இங்கே இல்லை கொஞ்சம் வித்தியாசமா? கொஞ்சம் வித்தியாசம். எப்போ வந்து காய்களே சொல்ல மாட்டேன். இல்லை எனக்கு அந்த விழுந்து விட்டுருவோம். ஓகே இன்னைக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான பேக். அண்ட் அந்த பேக்குள்ளே பார்த்தீங்களா என்னெல்லாம் வச்சுருக்காங்க? 4 க்ளூடெக்ஸ். அப்புறம் வந்து இந்த டிசைனில் 3 லிப்ஸ்டிக். அப்புறம் வந்து இந்த டிசைனில் வந்து 2 லிப்ஸ்டிக். இது வந்து மஸ்காரா. சரிங்களா? சரி ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா அன்பான கிஃப்ட்டுகளை வந்து இதில் தான் கொண்டு இருக்கலாம். உண்மைக்குமே வந்து எல்லாமே எனக்கு அவசியமானதான ஹேண்ட்பேக். அப்புறம் வந்து க்ளூடெக்ஸ், ட்ரெஸ்கள், அதில் வந்து சாப்பிட்றது சாக்லேட்டு வந்துட்டா இதை வந்து நான் ஒரு 16 வந்து நல்லா போகிறது. நம்ம நவீன் தர்மக்கு வந்து நான் ட்ரெஸ்ஸு மட்டும் வச்சுருக்கேன். அதோட வந்து உங்களுக்கு சாக்லேட் கொடுத்தேன். இது வந்து அவிர தம்பியாகவும் கொடுத்தேன். சரிதானே? நம்மளோட வீட்டுக்கு தானே. அதனால வந்து நாங்கள் வீட்டுக்கு வச்சு சேவ் பண்ணிட்டு கண்டிப்பாக கொடுத்தேன்.
இன்றைக்கி வந்து அக்காவோட கிஃப்ட்டுகளை வந்து எனக்கு ரொம்ப வேல்யூவான கிஃப்ட். அது வந்து எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லானதாக இருக்குது. தேங்க்யூ அக்கா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரிதான? இன்றைக்கி பார்த்தீங்களா அந்த அக்கா வந்து இவ்வளோ ஒரு அன்பான கிஃப்டாக பார்த்து வேண்டியிருக்கா. அப்போ அதுதான் வந்து இந்த இனம் உங்களோட நான் பாய்ந்து கொண்டிருக்கேன் மக்களே. பார்த்தீங்களா எல்லாமே நல்ல பிடிச்சதான கிஃப்ட்டுகள் தான். சரிதானே? அப்போ இன்னைக்குமே நல்ல ஒரு சந்தோஷம் எனக்கு. இன்னும் வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸுகளை போட்டு வீடியோ செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ்ன்னு சொல்லுங்கள். வீடியோ முடிக்காதால முடியுன்னு சொன்ன மாதிரி சூழ்நிலையை வந்துட்டு, அதாவது சூழ்நிலையே சொல்லுது. நாங்கள கராச்சியில் வேகமாக வேலை நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் இல்லை சத்தமெல்லாம் ரொம்ப அஸ்டியாக இருக்குது. அதனால வந்து இந்த காணொலியை நான் வந்து நிறைவு செய்ய போகிறேன். மறுபடியும் எங்கள் அக்காவுக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கொண்டு, எப்போவுமே அக்கா வந்து 4ஆம் நம்பர் நல்ல கொடுக்குற சுபாவம் இருக்குது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னட்டையும் வந்து மிகவும் நல்ல கொடுக்குற சுபாவம் இருக்காடி கடவுள் வந்து எனக்கு தந்தோடு இருக்கேன். நான் இதை வந்து இந்த வாழ்க்கையில் சுதந்திரிச்சாலும் வந்து அது வந்து கத்தரால தான் நினைப்பேன். அது மாதிரி கிடைக்காட்டாலும் வந்து கத்தருக்கு சித்தமான ஒரு கையினால் வாய்க்கு மண்டு போட்டு இப்படியான ஒரு சில ஒரு வார்த்தைகளை இந்த வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு சமாதானமாக நான் இந்த வாழ்க்கை பயணத்தை பயணிச்சு கொண்டு இருக்கேன். சரிதான? கிடைக்காத நினச்சி ஃபீல் பண்ண போகிறதும் இல்லை. சரிதானே? எதாவது இந்த நேரத்தில் கிடைக்கணுமென்று கடவுளுக்கு சித்தமாக இருந்தால் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் அதை நினச்சி நாங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது, என்னை வந்து குறை பண்ணவே கூடாது. அப்போ அதனால தான் நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறேன். அப்போ இன்றைக்கு வந்து உண்மைக்குமே இப்படியான கிஃப்ட் எல்லாம் கிடைச்சி எனக்கு நல்ல சந்தோஷம். இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிற இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களை வந்து விட நான் உங்களுக்கு பாய்.